வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம்னா, ஜனவரி 1 முதல் 31 வரையான நாட்கள் தமிழகத்துல சாலை போக்குவரத்து பாதுகாப்பு விதிகளை ஃபாலோ பண்ணும் மாதமாக வருடம் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த வருடத்தின் ஜனவரி 1 முதல் 31 வரையிலான நாட்களில் சாலை போக்குவரத்து விழிப்புணர்வு நாட்களாக அறிவிக்கப்பட்டு உள்ளது. அதன்படி கடந்த வருடம் மொத்தம் சாலை விபத்துகள் நடந்தது மொத்தம் 65,005 என்ற புள்ளிவிவரம் சொல்லியிருக்காங்க. அதன் வாயிலாக உயிரிழப்பு மட்டும் மொத்தம் 16,553 என்றும், சராசரியா ஒரு நாளைக்கு 195 விபத்துகளும், சராசரியா 50 பேர்கள் ஒரு நாளைக்கு இறக்குறாங்க அந்த சாலை விபத்து மூலியமா என்று ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே போல கடந்த வருடம் 18,449 உயிரிழப்புகளும் 68,000 சாலை விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்துகளில் இந்த 2025 நவம்பர் மாதத்து வரைக்கும் உள்ள புள்ளிவிவர கணக்கு மட்டும்தான் இருந்தது. அதே போல ஒவ்வொரு மாதமும் கணக்கு எடுக்கப்படுகிறது. சராசரியான இழப்புகள் கடந்த வருடத்தை காட்டிலும் இந்த வருடம் குறைவாக உள்ளது. வருங்காலங்களில் இந்த இழப்புகள் ஏற்பட குறைக்கப்படும் போக்குவரத்து விதிகளை நம்ம கடைபிடிக்க வேண்டும். சராசரியாக ஒரு நாளைக்கு 50 பேர்கள் மட்டும் இந்த சாலை போக்குவரத்தில் எதிர்ச்சியாக இறந்து வருகின்றனர். இதனை உடனடியாக சாலை மற்றும் போக்குவரத்து பொதுமக்கள், அரசு உடனடியாக இதை கவனத்தில் கொள்வார்கள். அதன்போல் முழுமையான ஒரு தெளிவான சாலை விதிகளை பாதுகாப்பு செய்ய வேண்டும். சாலை விபத்துகள் அதிகமான மாவட்டங்களில் சென்னை முதலிடத்திலும், 2வது கோவையும், 3வது செங்கல்பட்டும் உள்ளது. அதே மாதிரி சாலை விபத்துகள் அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்ட முதல் மாவட்டங்களில் திருப்பூரில் 700 பேர், 720 பேரும், செங்கல்பட்டு அடுத்த இடத்துலையும், 3வது திருப்பூரும் முதலிடத்தில் வந்துருச்சு. மதுரை அடுத்த இடத்துல 3வது இடத்தில் இருக்காங்க. சராசரியாக மாதத்திற்கு 800 பேர் அதிக உயிரிழப்புகள் ஏற்பட்டு வருகிறது இந்த மாவட்டங்களில். ஸோ நேரடியாக போன வருடத்தில் இந்த வருடத்தில் குறைவான சாலை விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. வருங்காலங்களில் அடுத்த வருடங்களில் சாலை திறம்பட பராமரித்து மற்றும் அனைவரும் நம் சாலை விதிகளை கடைபிடித்தால் மேலும் விபத்துகள் குறையும். ஒரு நாள் 50 பேர்கள் இறப்பு என்பது மிகவும் வருத்தத்துக்குரிய ஒரு நிகழ்வாக உள்ளது. ஒட்டுமொத்த இந்தியாவில் எவ்வளவு உயிரிழப்புகள் ஏற்படும் என்பதை நம் வருங்காலங்களில் யோசித்து பார்க்க வேண்டும். சாலை விபத்தில் உயிரிழப்புகள் அன்றாடம் உயர்ந்து கொண்டே போகிறது. உடனடியாக மத்திய மாநில அரசுகள் உடனடியாக உற்று நோக்குவார்கள் என்பது எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. ஏனென்றால் நீதிமன்றங்களில் பல வழக்குகள், மோட்டார் வாகன சட்ட பரிகார வழக்குகள் அதிகமாக நிலுவையில் இருக்கு. இன்னமும் தொகையும் கிடைக்காமல் அதற்கு உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றம் பல உத்தரவுகளும் கொடுக்கப்பட்டு வருகிறது. சாலை விதிகளை முறையாக நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். பொறுமையாக செல்ல வேண்டும். பின்னொரு வாகனம் வருவதை தெளிவாக பார்க்க வேண்டும். அடுத்தவர்களுக்கு வழி விட்டு ஓரமாக செல்ல வேண்டும். மிதமான வேகத்தை செல்ல வேண்டும் என்று சாலை விதிகளில் உள்ளது. அதை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும். மேலும் இந்திய அரசு, நிதின் கட்கரி, நம்ம சாலை போக்குவரத்து அமைச்சர் புதிதான ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கார். வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் என்ற ஒரு புதுமையான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கார். அதுக்கு 5,000 கோடி ரூபாய் வரைக்கும் தேவைப்படும் என்பதை தெரிவிச்சிருக்காரு. இந்த திட்டத்தின் மூலயமா முன்பாக செல்கிற வாகனத்தில் ஒரு சிப் மாதிரி இருக்குமா, அது காந்தம் போல செயல்பட்டு பின் அந்த வாகனத்தின் கோளாறு ஏற்பட்டால் இந்த சென்று கொண்டிருக்கிற வாகனத்தில் இடிக்க வந்தால் இந்த வண்டியில் இருக்கிற சிப்பும் அதுக்கு ஏற்ற போல் வேலைப்பட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக வருங்கால விபத்துகள் வெளிநாடுகள் எவ்வாறு உள்ளதோ அதன் போல் மாற்றப்படும் என்பதை நிதின் கட்கரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அது இந்த ஆண்டு இறுதிக்குள்ள ஒவ்வொரு வாகனத்திலும் சிப் போன்றதை பொருத்தப்படும். அதனால வெஹிக்கிள் டு வெஹிக்கிள் என்ற ஆக்சிடென்ட் நடக்கிறதுக்கு குறைக்கப்படும் என்று தெரிவிச்சிருக்காங்க. நன்றிங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. இது மூலம் அடிக்கடி இன்ஃபர்மேஷனுக்கு சாலை விதிகளை பாதுகாப்போம். நன்றிங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.